உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உலகத்தில் ஏமாறாங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை என்னை கூட்டிகிட்டு போச்சு. அந்த பிள்ளை நல்லா எனக்கு பழக்கமான பொண்ணு. பொது இடத்துல பழகணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 100 சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. என் குழந்தையாக கூட்டிகிட்டு போனேன். அவங்களாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதில் லேசாக எனக்கு டவுட்டு. ஆனால் அங்கே போய் தான் எனக்கு சொன்னாங்க, இங்கே வீட்டிலேயே சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு வரக்கூடாதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொன்னாங்க. சரி, அந்த பொண்ணு பிடிக்கல, அதனால் இப்படி சொன்னாங்க. நான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போனப்போ 40 நிமிஷம் தான் மீட்டிங் சொல்லி எங்களை உட்கார வச்சு 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மீட்டிங் முன்னாடி அவங்க ஒரு 3 கண்டிஷன் போட்டாங்க. பக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி யார்ட்டையும் பேசக்கூடாது, செல் பார்க்கக்கூடாது, சைலண்ட்டில் போட்டுறணும், இடையில எந்திரிச்சு போகக்கூடாது. 40 நிமிஷம்னு சொல்லி எங்களை உட்கார வச்சுட்டு 3.5 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. அந்த மீட்டிங் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பணமே கட்ட தேவையில்லைன்னு சொல்லி ஆரம்பித்து முடிக்கிறப்ப 12,240 நீங்கள் கட்டணும். நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த கமிஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 12,240 நீங்கள் சும்மா கட்ட மாட்டீங்க. அதுக்கான ப்ராடக்ட் நாங்கள் கொடுத்துருவோம். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, உங்களுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு ஸ்டேஷ்னரி பொருளாக இருக்கட்டும், வீட்டுக்கு சமையல் பொருளாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரான பொருள், அத்தியாவசிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கிறதில்ல, ஒரு தடவை வாங்கினா போதும். நீங்கள் திரும்ப 2 ஆள் சேர்த்து விடணும், அதுக்கான கமிஷனும் உங்களுக்கு வரும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் சொன்னாங்க. ஆனால் அவங்க இடையில என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபார்ம் ஃபில் பண்ணுற வேலை அப்படின்னு. அந்த டாப்பிக்கே அவங்க எடுக்கலை. இதில் குரூப்பாக மேலே ஏற்றுனாங்க. இவங்க வாரம் 5,000, வாரம் 10,000, வாரம் 20,000, வாரம் 25,000, வாரம் 50,000 இவங்களாம் சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு 5 கோடி உங்கள் பேங்க் பேலன்ஸ் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. எங்கள் பேங்க் பேலன்ஸ்லாம் வாங்கி பாருங்கள், நாங்களாம் வாரம் நாங்கள் இவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்த கூட அந்த புக்கை எங்கிட்ட இந்தங்கன்னு காட்டவே இல்லை, வாயிலேயே தான் சொன்னாங்க. சின்ன சின்ன டவுட் எனக்கு மீட்டிங்லேயே வந்துருச்சு. அப்புறம் கடைசியாக மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி ஒருத்தர் வந்து உட்காராங்க. அவங்க மீட்டிங்கில் நடந்தவே திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. அவங்க எந்திரிச்சு போனால் அடுத்த ஆள் 100 ஆள் வந்து உட்காந்துறாங்க. நீங்கள் வந்ததுக்கு ஏதாச்சும் ஒன்று கட்டிட்டு போங்க, நீங்கள் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று கட்டிட்டு போங்க. கிட்டத்தட்ட எங்கள் கையை தான் பிடிக்கல, எங்கள் பர்ஸை தான் அவங்க பிடுங்கலாம். அந்த அளவுக்கு கெட்டிப்படியாக நின்று எங்கள்கிட்ட விசாரித்தாங்க, கேட்டாங்க. எனக்கு என்னென்னா இதை விட்டு போனால் போதுன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் வீட்டுக்காரர் கேட்ட முதல் கேள்வி, நீ போன உன்னை தனித்தனியாக உட்கார வச்சு பேசுனாங்கன்னு சொல்கிற, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டார். அப்போ தான் யோசித்தேன், ஆமாம், கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களா? ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து மேலே வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஏமாந்துருப்பேன். இது எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா, தெரியாதவங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க கிடையாது, நம்மளை நல்லா தெரிஞ்சவங்களும் ஏமாற்றுவாங்க. அலர்ட்டாக இருக்கணும், அதுக்காகத்தான் இந்த பதிவு.